ஹை காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வேறு அதிகமாக இருக்குது. ஆவின் வந்து பால் வந்து எடுத்திருக்கேன். எதுக்காக நான் வந்து இது எடுத்திருக்க பால்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக, ஏன்னா கூலிங்கில் இருந்துச்சு. ஸோ இதை ஒரு 2 ப்ரெட்டு, இது வந்து இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டோட நேம் வந்து, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன், ஏன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ இந்த பாலை கை கூலிங் ஆகுது. இப்போது அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிட்டு தான் நான் வந்து இப்போது பாலை ஃபஸ்ட்டே நான் வந்து இதில் பால் காப்பர் சேர்த்தாச்சு. ஏன்னா சில பால் காப்பர் வந்து பார்த்திங்கன்னா பால் நம்ம சேர்க்கும்போது அப்படியே டம்மன் சவுண்டு கேட்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன், போதும். இது கொஞ்சம் லைட்டாக காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கஸ்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், சேர்த்துக்கலாம். ஸோ கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வாட்டரில் தண்ணி ஊற்றி தான் சேர்க்க போகிறேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எதுக்காக நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன்னா, கொஞ்சம் லிக்விடாகவே பண்ணிக்கலாம். தண்ணி எதுக்காக நான் சேர்க்குறேன் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, பால் இப்போ தான் வந்து இதுவாகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கார்ன்ஃப்ளவர் தான், இது அந்த எல்லோ கலரில் வரும். ஸோ கஸ்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லோ கலரில், கஸ்டர்டு வந்து எல்லோ கலரில் வரும், கார்ன்ஃப்ளவர் வந்து ஒயிட் கலரில் வரும். கார்ன்ஃப்ளவரில் இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இப்படி இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து சுகர் வந்து சேர்த்துக்கணும், சர்க்கரை பால், ஏன்னா அது அப்படியே நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ 1 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் ஸ்வீட் தான், பட் எதுக்காக ஸ்வீட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா இதெல்லாம் மெல்ட் ஆகட்டும். ஸோ மெல்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு சர்க்கரை சேர்க்குறோம், அதுக்கப்புறம் கூட வந்து மில்க் மேட்டும் சேர்க்க போகிறோம். அதுக்குள்ள பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஸோ வந்து வால்நட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொடிசாக வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் இதில் போட்டு கூட துருவி எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பால் தான் வச்சுருக்கேன். ஏன்னா பசும்பாலில் அந்த பட்டர் இருக்குது, நெய் வருது இல்லையா, வெண்ணெய். ஸோ அதனால் கொஞ்சம் அது வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பிடிக்கல. ஸோ அதனால தான். எதுக்கு சிரிப்பு வருது உங்களுக்கு? பால் காஞ்சி விட்டது. இப்போது நம்மளுடைய மிக்ஸை வந்து சிம் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக நல்லா வந்து சிம்மில் இருக்குது, பட் அது சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு இப்போ டைட் ஆகிடுச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா போதும், க்ரீமியான டெக்ஸ்சர் தான் நம்மளுக்கு வேணும். இந்த பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. ஸோ வந்து இது ரொம்ப நேரம் வந்து இது பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் இருக்குன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நல்லா சூடாக இருக்குது. இது வந்து ஆறணும், நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆறணும். டீப் ஃப்ரிட்ஜ் தான் வைக்க போகிறேன், அவ்வளோதான், 2 நிமிஷம். ஆனால் டீப் ஃப்ரிட்ஜ் வச்சா ரொம்ப வந்து கூலிங் இது ஹீட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஸ் க்யூப் மாதிரி வராத அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம எடுத்துடணும். அந்த ஹீட் ரிலீஸ் ஆனதுக்கு அடுத்துமே நம்ம எடுத்துடணும். இல்லைன்னா அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதுவாகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் க்ரீமியாக டெக்ஸ்சர் பண்ணணும். ஸோ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் சிம்பிள் ரெசிபி தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து டீப் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துக்கிறேன், கூலிங் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இது சில்னஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது நல்லா ஒரு திக்காக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வந்து இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பூன் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எங்கே சாப்பிட்டுக்கிறீங்க சொல்லுங்கள்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி சீல் ஓப்பன் பண்ணுறது.
ஸோ இதில் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாக. இது அப்படியே ப்ரெட் மேலே கூட வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து ஒரு ப்ரெட்டு ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரெட்டு ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். போதும். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து நான் இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ப்ரெட்டு வாங்கிட்டு வர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து செஞ்சு வச்சுருக்கிற கஸ்டர்ட் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நைட்டு இப்போது எனக்கு வந்து இது சாப்பிட்ணுன்ட்டானா ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து ஒரு ஒன் வீக்கில் ஒரு 4 டேஸ்க்கு ஆகிடுச்சு. ஸோ நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ப்ரெட்டை. ஸோ இப்போ எங்கள் வீட்டு ஒரு மணிக்குட்டி இருக்குது. ஸோ அவனுக்கு கட் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டில் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இன்னொரு 4 பீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டாக இது ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ்க்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான் ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சேர்க்க போகிறேன்றது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா, முந்திரி, பாதாம், வால்நட்டு. இது வந்து ட்ரை வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து சேர்க்கணும்னு நினச்சா சேர்த்துக்குங்க. இல்லை நீங்கள் இப்படியே கட் பண்ணி சாப்பிடணுன்னா கூட சாப்பிட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் எதுக்காக வந்து இதை சேர்க்குறேன்னா நல்லா வந்து அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வந்து பிஸ்தா சேர்த்துக்கலாம். 2 பிஸ்தா சேர்த்துட்டு வால்நட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி. ஸோ இதோட நம்ம ஆனால் ஆக்சுவலாக இன்னும் அழகாக பண்ணலாம். நான் வந்து நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இது பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இது பிடிக்கும். ஸோ நல்லா ஒரு டெம்ப்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த சைடில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இது எப்படின்னா நம்ம நல்லா இது ஊறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இதை வந்து கட் பண்ணி இந்த மிக்ஸில் அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அப்படியே டெம்ப்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது எனக்காக தான் நான் செஞ்சேன். ஸோ இந்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட செய்யலாம் ப்ரெட் வச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ கூட மேலே வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேட்டுக்கு வந்து சேர்க்கலாம் வேணும்னா. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். வீட்டிலே வந்து செஞ்சு கொடுங்க. இதோடைய நேம் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. சொல்லுங்கள். பிரெட் புடிங் கஸ்டர்ட். ஓகே, இது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் அல்டிமேட்டுங்க இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி இந்த சம்மருக்கு வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானதான் வந்து பார்த்தீங்கன்னா பால். ஸோ இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.